ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பேர் எக்ஸ்டிங்ஷன். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 5.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் மைக்கேல் பெனா அண்ட் லிஸி கேப்லான் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ் ஆடியோ லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுக்கு ஒரு கனவு வருது. அதாவது வானத்தில் இருந்து ஒரு யூஎஃப்ஓ ஆப்ஜெக்ட், ஒரு ஒளி மாதிரி அவரோட கனவுல தெரியுது. அந்த ஒளி பூமியில் லேண்ட் ஆகுது. அது லேண்ட் ஆகிற இடத்துல சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி கலந்த பயத்தில் அந்த ஒளியை பார்க்குறாங்க. அப்போ சடனாக அந்த ஒளியிலேருந்து நிறைய புல்லட்ஸ் ஃபயர் ஆகுது. அந்த புல்லட் தாக்கப்பட்டு சுற்றி இருக்கிற அத்தனை மக்களும் இறந்துடுறாங்க. அந்த கனவு நிஜமோன்னு பயத்தில் அவர் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவங்களோட ஒய்ஃப் படுத்திருந்தாங்க. அவங்க ஹீரோட்ட கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ இல்லை ஒரு இஷ்யூவும் இல்லை, இது ஜஸ்ட் ஒரு கனவு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டு விட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ வேலைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்காங்க. ஸோ ஃபேக்ட்ரியில் ஒரு பெரிய மிஷினில் பவர் சப்ளை பண்ணுறாங்க. பவர் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட கையை கொஞ்ச நேரத்துக்கு உத்து பார்க்குறாங்க. உத்து பார்க்கும்போது சடனாக அவரோட கை முழுக்க ரத்தக்கரை இருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. பயத்தில் திடீர்னு ஹீரோ அவரோட கையை பார்த்தாங்கன்னா அது ஜஸ்ட்டு ஒரு கனவுன்னு அவருக்கு தெரிய வருது. டக்குன்னு ஒரு ஏற்றிட்டு இருந்த அந்த பவர் ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த இடத்துல ஒரு கரண்ட் ஸ்பார்க் ஒன்று அடிக்குது. இதை தூரத்தில் இருந்து பார்த்த மேனேஜர் அவர்கிட்ட கேட்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, நீ எல்லாம் ஓகேவா, உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, உன்னோட மென்டல் ஹெல்த்து எதுவும் இஷ்யூ இருக்கா, நீ வேணால் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கலாம், உன்னை பார்த்தா நீ நார்மலாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ இல்லை, எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் மட்டும் தாங்க போதும், இது ஜஸ்ட் ஒரு கரண்ட் ஓவர்ஃப்ளோ ஆகிருக்கு, அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன், நீங்கள் எனக்கு ஹாஃப் டே லீவ் தந்தீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ அவர் பண்ண மிஸ்டேக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவரோட டூலை குடவுனில் வைக்க போகிறாங்க. அப்போ அந்த குடவுனுக்கு போனதுக்கப்புறமும் சடனாக அவர் கீழே விழுந்து அவருக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல என்ன காண்கிறாங்கன்னா, அவரோட மேனேஜரு, ஹீரோவோட ஒய்ஃப் அண்டு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு சில எம்ப்ளாயீஸ், இங்கே எல்லார் கையிலும் கன் இருக்குது. இங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் நிறையவங்க இறந்து கிடக்குறாங்க கீழே அப்படின்னு ஒரு கனவு வருது. உடனே அங்கேருந்தும் பயத்தில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க உடனே ஹீரோ. அப்போ போகிற வழியில் வானத்தை பார்த்துட்டே போகும்போது வானத்தில் நிறைய ஸ்டார்ஸ் இருக்குது. நடுவில் இருக்கிற ஒரு சில ஸ்டார்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இங்கேயும் அங்கேயும் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. அது ஏன் மூவ் ஆகுதுன்னு ஹீரோ டவுட் பண்ணுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு நீங்களும் வானத்தை பாருங்க, உங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்டார்ஸ் மூவ் ஆகிறதுலாம் தெரியுதா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆனால் யாருமே இவரை கண்டுக்காமல் அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அப்போ ஹீரோ இது நமக்கு மட்டும் தான் தெரியுதா, இவங்களுக்கெல்லாம் தெரியலையா, ஒருவேளை நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லாட்டா இவங்க எதுவும் சீரியஸாக எடுக்க மாட்டேங்காங்களா சுற்றி இருக்கிறவங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. ஆப்போசிட்டில் ஒரு கடை பார்க்குறாங்க. அந்த கடையில் ஒரு டெலிஸ்கோப்பு ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுது. அதில் ஹீரோ வீட்டுக்கு அந்த டெலிஸ்கோப்பை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு வர்ற கனவுலாம் உண்மையாக பொய்யான்னு உறுதிப்படுத்தணும். வேறு இதெல்லாம் உண்மையாக, இதுக்கு ஏதாச்சும் அர்த்தம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி ஹீரோ டெலிஸ்கோப் வழியாக நம்ம இதை பார்ப்போம் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு டெலிஸ்கோப் வாங்கி கொண்டு போயிருப்பாங்க. வீட்டுக்கு போனால் வீட்டில் ஹீரோவோட ஒய்ஃப் அண்ட் அவங்களோட கிட்ஸ் எல்லோரும் ஹீரோ மேலே கோபத்தில் இருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட பிள்ளைகளுக்கு அப்போ நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும். அண்ட் அவங்களோட ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் ஏதோ மறைக்கிறாங்க, அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் வெளியில் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்காங்க அப்படிங்கிற ஒரு கோபம் ஒய்ஃப்க்கு இருக்கும். இப்போது ஒரு டின்னர் பார்ட்டி ஒன்று வீட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சும்மா ஒரு கெட் டுகெதர், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் வரணும், டின்னர் ஒன்றா பண்ணி சும்மா பேசி பழகி எல்லாம் அக்கம் பக்கத்தில் பேசி பழகி இருக்கலாம் அப்படின்னுங்கிற மாதிரி ஒன்று பிளான் பண்ணி ஒன்று நடத்துவாங்க. அதை நடத்தும்போது நைட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வந்திருப்பாங்க வீட்டுக்கு, ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸு. ஒய்ஃப் அவங்க ஃப்ரெண்ட்டு எல்லாம் சொல்லிடுவாங்க அவங்களோட கவலை, இதுதான் கவலை, ஹஸ்பண்ட் இப்படி இருக்காங்க, என்ன பண்ணுன்னு தெரியல அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு அவங்களோட ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவாங்க. அப்போ இந்த ஹீரோயின் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஆல்சோ ஹீரோ, இவங்க 2 பேரும் பால்கனியில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வானத்தில் இடி மின்னல் மாதிரியான வெளிச்சம் வருது மேலே.
ஸோ ஹீரோ அண்ட் அந்த கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் மேலே பார்க்குறாங்க. அப்போது இது என்ன புதுசாக இருக்குது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனது இல்லையே அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போது வானத்துலேருந்து நிறைய ஸ்டார் மாதிரி சின்ன சின்ன லைட்ஸ்லாம் வந்து தூரத்தில் நூற்றுக்கணக்கான லைட்ஸ் வந்து பூமியில் வந்து லேண்ட் ஆகுது. அதாவது ஸ்டார்டிங்கில் படத்தோட ஓப்பனிங்கில் நான் சொல்லியிருப்பேனே, இந்த மாதிரி ஹீரோ ஒரு கனவு கண்டிருப்பாங்க, ஒரு யூஎஃப்ஓ ஆப்ஜெக்ட் பூமியில் லேண்ட் ஆகுது, ஒரு லைட் மாதிரி அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரியான கனவு கண்டிருப்பாங்களா ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி நூற்றுக்கணக்கான நிறைய ஸ்டார்ஸு அவங்க கண் முன்னாடி வந்து பூமியில் லேண்ட் ஆகும். இதை பார்த்துட்டு எல்லோரும் அதிர்ச்சியில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய சைஸு ட்ரோன் வந்து பில்டிங்கை சுற்றி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும். இதை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ட்ரோனு வந்து ஒரு பில்டிங்க்கு பின்னாடி மறைஞ்சோடனே ஒரு பெரிய நியூக்ளியர் அட்டாக் மாதிரியான ஒரு அதிர்வு, ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்கும். அது நடந்து மொத்த பில்டிங்கில் இருக்கிற அவ்வளோ கிளாஸும் நொறுங்கும், அவ்வளோ மக்களும் அந்த அதிர்வில் வந்து பறந்து போய் விழுவாங்க பின்னாடி. அதுக்கப்புறம் தான் இது வந்து சம்திங் சீரியஸ், ஏதோ ஒரு பெரிய அட்டாக் ஒன்று நடக்க போகுது, நம்ம எல்லோரும் அழிய போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே வரும். எல்லோரும் அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கணும் அப்படின்னுக்காக எல்லோரும் ஓடுவாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பில்டிங்லேயும் ஒவ்வொரு ட்ரோன் போய் ஜன்னல் வழியாக ஒவ்வொருன்னா மானிட்டர் பண்ணிவிட்டு அங்கே எங்கெல்லாம் மக்கள் இருக்காங்களோ எல்லாரையும் ட்ரோன் வந்து ஷூட் பண்ணி கொண்டுக்கிட்டு இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் வந்து ஹீரோ அவங்களோட ஒரு மூத்த பொண்ணை வந்து லிஃப்ட்டில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை போய் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியாக எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி டெரஸ்க்கு போவாங்க. டெரஸ்க்கு போனால் அங்கே கண் முன்னாடி வந்து மொத்த செட்டியும் எரிஞ்சு அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. இப்போது ஹீரோ இதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியோட சேஃபாக எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்க போகிறாங்க, அவங்க ஃபேமிலி எப்படி காப்பாற்ற போகிறாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒரு சம்திங் ஒரு ஏலியன் அட்டாக் மாதிரி ஒன்று நடக்குது. இங்கே ஹீரோ கிட்ட வெப்பனும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அவங்க வந்து ஃபேமிலியை காப்பாற்றணும், ஒரு சாதாரண மனுஷனா. இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதுதான் மீதி கதை. ஆனால் இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன கதையை வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் இது ஜஸ்ட் ஒரு சர்வைவல் ஸ்டோரி, இந்த சிச்சுவேஷனில் எப்படி ஃபேமிலியோட சர்வைவ் ஆகுறாங்க, எப்படி தப்பிக்கிறாங்க ஸ்மார்ட்டாக, அப்படி தான் கதை இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அப்படிலாம் இல்லை. இது வரைக்கும் நான் சொன்ன கதை வந்து ஒரு 1/2 hour கதை தான். இதுக்கப்புறம் இன்னொரு 1 மணி நேரம் படக்கதை பாக்கி இருக்குது. அந்த 1 மணி நேரம் கதையில் வந்து இப்போ வரைக்கும் நான் என்ன சொன்னனோ அது எல்லாம் தவிர வேறு ஒரு விஷயத்த அவங்க படமாக எடுத்து வச்சுருக்காங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது கதையில். ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சீக்ரெட்டும் ரிவீல் ஆகும்போது நீங்கள் கதை பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறும். இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes. படத்தோட ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஏன்னா நார்மலாக ஹீரோ கனவு காண்பாங்க, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டுக்குள்ளேயே வந்து கதை நடந்துக்கிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் போரிங்காக ஃபீல் சில பேருக்கு ஆகலாம். ஆனால் அது மட்டும் நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா ஒன்ஸ் இந்த கதையில் வந்து எப்போ அவன் கனவு கண்டதெல்லாம் நேரில் நடக்குமோ, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிக்குமோ அங்கேருந்து நீங்கள் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக கதை கொண்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கிட்ஸ்னு எல்லாரு கூடயும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஆங்கிளில் கூட படம் இருக்குமான்னு நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு நான் நார்மலாக ஒரு விஷயம் நடிச்சிட்டு பார்த்தேன். ஆனால் இங்கே வந்து வேறு ஒரு ட்விஸ்ட்டு வச்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த படம் இங்கிலீஷ் அண்ட் அதர் ஃபாரின் லாங்குவேஜஸில் மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இது மட்டும் நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் லைக் தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு டப் பண்ணியிருந்தாங்கன்னா இது கண்டிப்பாக ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், எல்லாருக்குமே இந்த படம் தெரிஞ்சிருக்கும். பட் இது அப்படி பண்ணாதனால தான் நிறையவங்களுக்கு இந்த மூவி தெரியாமல் இருக்குது. இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஒர்த் வாட்சிங்காக தான் இருக்கும். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். until then take care, bye.